வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலவேளைக்கு நன்றி. இந்த கர்த்தரை அறிகிற அறிவை அடையும் என்ற செய்தி மூலமாய் நீர் பேசும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிற என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, ஆண்டவரை அறிகிற அறிவு, அவர் இல்லாமல் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எல்லாமே அவருக்கு முன்னதாக பட்டப்பகல் வெளிச்சத்தை போல இருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை அறிந்தவனால ஸ்தோத்திரிக்காம நமஸ்கரிக்காம இருக்க முடியாது. கர்த்தரை ஆராதிக்காம துதிக்காம அவர் மகிமைப்படுத்தாமல் வாழ முடியாது. அப்போ தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்லியும் மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரிக்காமல் ஆராதிக்க ஜெபிக்காம வேத வாசிக்காம அவன் கடவுள் சமூகத்தில் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா அவன் ஆண்டவர் அறியலைன்னு அர்த்தம். நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் சபைக்கு வரலாம், நீங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கலாம், நீங்கள் உபவாசிக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டவருக்காக உழைக்கலாம், கொடுக்கலாம். கிறிஸ்தவனாக 4 பேர் மத்தியில் நீங்கள் ஒரு தலை சிறந்த வசதி படைத்தவங்களாக இருக்கலாம், பெரிய அதிகாரியாக இருக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் நல்லது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இவ்வளவு இருந்திருந்தும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலை, அவரை ஸ்தோத்தரிக்கலை அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை அறியலைன்னு அர்த்தம். சிலர் வாழ்க்கையில் பாருங்கள், சாட்சி சொல்றதுக்கு வெக்கம், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நன்மையை கொடுக்கிற ஆண்டவரை மறந்துட்டு மனுஷங்களை போய் புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கர்த்தர் இல்லாமல் எந்த மனுஷனும் தயவு பாராட்ட முடியாது. ஒரு மனுஷன் ஓடி ஓடி வந்து உனக்கு உதவி பண்றான்னா கர்த்தருடைய தயவு பாராட்ட சொன்ன ஆண்டவரை விட்டுட்டு தயவு செய்கிற மனிதனை கடவுளாக்கிடுற. இதுதான் தப்பு பண்றோம். நம்ம எந்த மனிதன் நமக்கு உயிரே கொடுக்க துணிஞ்சு வந்தாலும் ஆண்டவருடைய தயவுனால அந்த மனிதன் நமக்காக நம்ம காலுகள் கீழே கடந்து நமக்கு உதவி பண்ணுறான். ஆண்டவருக்குத்தான் நன்றி சொல்லணும், அவரை தான் மகிமைப்படுத்தணும். மகிமைக்குரியவர் நம்முடைய ஆண்டவர். இந்த தயவு பாராட்டும்படி அந்த மனுஷங்களை நமக்காக தந்திருக்கிறாரே, நமக்கு கொடுக்க, உழைக்க, ஜெபிக்க, நமக்காக எந்த காரியத்தையும் தோள் கொடுப்பதற்காக அந்த மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்னா மகிமைக்குரிய நம்முடைய ஆண்டவர் தான். தேவனை அறிந்தவன் செய்கிற காரியம். ஆண்டவரை ஒருத்தர் அறிஞ்சிட்டான் அப்படின்னா எல்லா விதத்திலும் தேவனை மகிமைப்படுத்துவான். மனுஷங்கள் அல்ல, தேவனத்தை தான் மகிமைப்படுத்துவான். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக செய்வாங்க. ஆண்டவர் தான் முக்கியப்படுத்துவான், அவர் தான் மகிமைப்படுத்துவார். அந்த உலகமே தேசமே நம்ம முன்னாடி நின்றாலும் இந்த தேசத்தை கொடுத்த ஆண்டவருக்கு தான் மகிமை செலுத்தணும். அதுதான் உண்மை. அவர் தான் தேவனை அறிஞ்சவன் அர்த்தம். தேவனை அறிஞ்சவன் தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஒரு நன்மை கிடைச்சா சிலர் சாட்சி சொல்லுவாங்க, ஒரு கஷ்டம் வந்துட்டா தூசிக்கும் ரெடியாக இருப்பாங்க. நன்மைக்காக வருகிறவர்கள், தேவைக்காக வருகிறவர்கள். ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள் என்றால் எந்த நிலைமையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. எல்லா நிலைமையிலும் கர்த்தரை அறிஞ்சவங்க, உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவதற்காக நான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன், அவர் எனக்கு சரியான விதத்தில் தான் என்னை நடத்தி வருகிறார், அவரை அறிஞ்சவனால எந்த நிலைமையிலும் அனரமியமாக இருக்க முடியும். இந்த செய்தியின் மூலமாய் தேவனை அறிந்திருக்கிறவங்க தேவனை ஸ்தோத்தரிப்பாங்க, மகிமைப்படுத்துவாங்க. அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க, சாட்சி சொல்லுங்கன்னு தேவையில்லை. தேவனை அறிஞ்சவனாக இருந்தா அவன் பாடுவான், துதிப்பான், சாட்சி சொல்லுவான். ஒருவர் சொல்லி செய்ய மாட்டான். தேவனை அறிஞ்சவன் தானா செயல்படுவான். தேவனை அறியாதவன் சொன்னாலும் செய்ய மாட்டான். இந்த செய்தி மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருப்பீர்கள். ஆனால் ஆராதனைக்கு வாங்க, ஜெபிக்க வாங்க, பைபிள் படிங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. எல்லாமே தானாவே செயல்படும். ஏன்னா நீங்கள் தேவனை அறிந்தவர்கள். மகிமைப்படுத்துவீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. இந்த செய்தியின் மூலமாய்
நீங்கள் தேவனை அறிந்தவர்களா இல்லையா என்பதை சோதித்து பார்த்து, நீங்கள் தேவனை அப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியல, துதிக்க முடியலன்னா இன்னும் நீங்கள் தேவனை அறிய வேண்டிய பிறகு அறியலை. நீங்கள் அறிந்து கொள்ளும்படி விரும்புங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.